பகுதி 2ஓடு நகுல ஆசவனான் அவர்கள் வணக்கம். பாருங்களா, பரவாயில்ல, இன்றைக்கு பிரச்சனைங்க. வணக்கம். இனிதான மதிய உற்சாக வணக்கம் வாணிமோகன். இனிதான மதிய உற்சாக வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது லண்டன் பாமுக தொலைக்காட்சியில் ஃபஸ்டோடியோ.நெட்டிலும் கவிதை நேரம். கதை விதை கவி அத்தனையும் தாங்கி வரும் களமாக விரிந்தது விரிகிறது விரியும் நிகழ்வு கவிதை நேரம். வியாழன் பரப்பை மிக இங்கிதமாக மகிழ்ச்சியோடு ஒவ்வொருவருடைய உணர்வின் நொந்தலில் வர்ற கவிதைகளை பார்க்கும்போது மிக அழகாக இருக்கிறது. அந்த வகையில் வியாழன் கவிதை பரப்பை பாரெல்லாம் கொண்டு செல்லுற பாமுகத்துக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, இதுவரை நேரமும் மிக சிறப்பாக கவிதைகளை தட்டி கொடுத்த ரா விஜயகோரி அவர்களுக்கு மனம் மகிழ்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இப்பொழுது வாணியுடன் வருகிறேன். வாணி, இப்பொழுது ரா விஜயகௌரி இந்த கவிதையை பார்ப்போமா? நலமா இருக்கிறீங்களா நீங்கள்? எல்லாரும் நீங்கள்? இருக்கிறேன். வெயில் வந்து விட்டதா? வெயில் வந்து விட்டது. பெரிய வேலைப்பழுக்களும் கூட, வெயில் வந்தவுடனே வேலைப்பழுக்களும் கூட வெயில்களிடம் ஓடி திரிகிறோம். அதனாலும் ஒரு கொஞ்சம் களைப்பு அப்படியும் இருக்கிறது. நன்றி வாணி, எல்லோரும் நலம் பெற வேணும் என்று வாழ்த்திக்கொண்டு, செல்வி வணக்கம், உங்களையும் வணக்கம் சொல்லிக்கொண்டு இப்பொழுது ரா விஜயகௌரியின் கவிதைக்குள் வருகின்றேன். இந்த தலைப்பு எனக்கு நல்லா பிடிச்சது வாணி. மாசற்ற உலகை நோயற்ற வாழ்வு. உங்களோட தலைப்பா இது? இல்லை, வசந்தாக்கா. நல்ல ஒரு அருமையான ஒரு, என்னென்னா நாங்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவோம். இன்றைக்கு இந்த நிகழ்கால ஒரு முறையில அந்த மாசு இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேணுமென்றா ஒரு அழகிய தலைப்பு வசந்தாவுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு கௌரியின் கவிதைக்கு வருகிறேன். அவர் இறுதி வரிகள்ல சொல்றார், நாளைய உலகு தலைமுறை எழுத நயந்து கொடுப்பது மாசும் தூணும். அதாவது நாங்கள் எப்படி பார்க்கிறோம்டா, நாளைய வாழ்க்கை அந்த பிள்ளைகளிடம் கொடுக்க வேணுமென்றால் நாங்கள் தூசி இல்லாத ஒரு வாழ்க்கையும் இருக்க வேணும் என்று நினைத்து கொள்வோம். விழித்து எழுந்து முனைப்போடு விளைந்து மாற்ற தெரிப்பில் மறுமலர்ச்சியை தொடலாம். அதாவது இன்று, அதாவது இப்ப நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முதல் உள்ள நிலைமையை பார்த்தீங்கன்னா, சுத்த காற்று, சுதந்திர சூழல், சத்தம் இல்லாத, யுத்தம் இல்லாத ஒரு சூழலை கண்டோம். ஆனா இப்பொழுது பார்க்கிறோம், எல்லாம் யுத்த சூழல், எங்கேயோ எல்லாம் நடக்கிறது, எங்கேயோ எல்லாம் வருத்தம் பெறுகிறது. திடீரென இறக்கினம் வாணி, அதிசயமான இறப்புகள் நடக்குது. இங்கே அன்றைக்கு ஒருவர் படுத்திருந்தவர், விடிய 70 வயசும் வரையில, இன்னும் 70 வயசு வரையில, 69 வயசு. அடுத்த நாள் விடிய திடீரென செத்து இருக்கிறார். மனசுக்கு ஒன்றும் தெரியல என்னண்டு செத்தவர். அப்படி ஒரு அதிசயம். அதுபோல தாயோ சூழல் நீங்க அறிஞ்சிருப்பீங்க. ஒரு பையன் 3 எடுத்து மெடிக்கல் காலேஜுக்கு தெரிவாகி இருக்கிற இந்த நேரத்துல அந்த பையன் என்னண்டு இப்ப விஜயவரி அக்கா நாங்கெல்லாம் இணைவில் பகுதி சேர்ந்தபடி. இணைவில் பகுதி. ஆமாம், அந்த பையன் 3 எடுத்து இருக்குது. நல்ல இது எடுத்து பாருங்க. அடுத்த என்னன்னா, மூளைக்கு அந்த காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதாம் முதல் நாள். அடுத்த நாள் இரவே செத்துட்டுது. அப்ப பாருங்க, காய்ச்சல் வந்து மூளையை தாக்கி இருக்குன்னு சொல்லி நம்ம இப்படி எத்தனை வருத்தம். இஞ்சி ஒரு ஆள் திடீரென ஒரு கோவில் நிர்வாகின்ற மனுஷி, அவ வந்து சொல்றா தனக்கு ஊசி போட்டதாலதான் வந்ததோடைய திடீரென மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க விக்கினதாம், அப்படியே உயிர் போட்டது. அதுக்கு ஊசிக்கும் என்ன சம்பந்தமா? அவர் விருதம் சொல்லுறார். நான் இல்ல, என்னன்னு சொன்னால், இவ போடாம இருந்தாலும் சொல்லுவார்கள், இவன் ஊசியை கொண்டு வராம செத்து போனாரு. இப்ப போட்டபடினால இந்த உங்களை போட சொன்னதா? அவங்க லெட்டர் போட்டது விரும்பினதான். இப்ப எத்தனை பேர் போட இல்லை இங்க, போட இல்லை. அப்ப பயத்திலானே நாங்கெல்லாம் மோடி போட்டோம், போட்டபடியும் குறைய சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா போட்டபடியா தானே நிறைய உயிர்கள் போட்டபடியா. அப்ப போடாம இருந்திருக்கிற. இப்ப ஜெயமலர் எல்லாம் ஒன்று போடவே இல்லையே எனக்கு தெரியல. பல பேர் போட இல்லை, போடாமல் வீட்டுக்குள்ள இருந்து தப்பினவர்கள் தான், போட்டவர்கள் எல்லாம் நடந்தா. நாங்க போய் செய்து போட்டு சாப்பிட்டு போட்டு அவன்ட்டு சாப்பிட்டதால எனக்கு சத்தி வந்தேன். உங்களை வர சொன்ன வேணாம். அதோட வாணி, இப்ப பயணம் செய்யற நாங்கள் பஸ்ஸுகள்ல ட்ரெயின்கள்ல போற நாங்கள் கட்டாயம் போட வேண்டிய அப்ப அதை காட்ட சொல்லிதான் இருந்தது. நீங்க பயணம் செய்யறாங்க காட்டு தான் போகணும்னு சொல்லி. அப்படி மற்றது வேலை செய்யற வேலைத்தரங்களும் கட்டாயம் போட வேணும் நீங்கள் எங்களுக்கு ஒரு விக்கல் வாரத்துக்கும் ஒரு இது செய்யறதுக்கும் எல்லாத்தையும் நாங்க சாட்டி கொண்டு தான் ஏன் போட்ட நீங்கள் அப்படி அண்டில காலம் வந்தது போயிட்டு, அவ்வளவுதான் போயிட்டது. கடந்த கிழமை வாணி, அவக்கு
2 வயசோ என்னவோ அவ அந்த வயசு 55 வரையில. ஆனா என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமா தெரியல. ஒன்றும் தெரியல ஏதோ ஒன்றும் தெரியல. ம், ஆமா. இந்த சூழல் இந்த அழுக்காகிறதும், இந்த மாற்றங்களும் எல்லோருக்குமே ஒரு தலைவிதி தான். அது தெரியல என்ன மாதிரி வருந்தது. மற்றது நீங்கள் பார்த்தீங்களா, இப்ப என்றும் இல்லாதவாறு இங்கு ஒரு 20% மேற்பட்ட ஆட்களுக்கு புற்றுநோய் வருகுதாம். ஆ. அதுவும் ஒன்று இப்ப கண்டுபிடிச்சிருக்கணும். ஆமாம். என்ன அப்படி பார்க்க காரணமாம் அது இல்ல இந்த சூழல் மாற்றம் தான் காரணம்னு சொல்லி இப்ப இப்ப ஒரு ஆளுக்கு வந்திருக்குது. இப்ப 3 மாதத்துல வாணி அவ கண்ட்ரோல் பண்ணலையோ என்ன உதவியா இப்ப இனித்தான் செத்த விட நான் எனக்கு கேட்கவும் பயமா இருக்குது என் காட்டையிலயும் உண்டு. 3 மாதம் தானே தொடங்கினதாம். 2 சிகிச்சை மட்டும்தான் போனவாவா 3வது மாதம் இறந்துட்டா. ம். அப்ப இது திடீரென அப்ப பார்த்தா தமிழாக்களுக்கு நிறைய பேருக்கு இங்க வந்திருக்கிறத காணக்கூடியதா இருக்குது. ஆனா 1 வருஷம் 2 வருஷம் இருக்கினும் இது 3 மாதத்துக்குள்ளேயே இறக்குற ஆக்களும் இருக்குது. அண்டு கேட்கும்போது இந்த மாசு இதுகள் எல்லாத்தையும் என்ன கேட்க பயமாயும் இருக்கு. எந்த சாப்பாட்டை உண்ணுறது, எந்த சாப்பாடுல சாப்பாடு என்ன அதுதான் இருக்கு. ம், ம். வாழைப்பழம் எல்லாம் நீங்க பாருங்க, ஊசி அடிச்ச வாழைப்பழமாகும் ஒரு வித்தியாசமான இனிப்புகளா கிடக்கு. இப்போ கொய்யாப்பழம் நாங்க ஊர்ல என்ன இப்படி தேங்காய் அளவுல ஓ கொய்யாப்பழம் தேங்காயா பார்த்துருக்கோம். இருக்கு, அது வேண்டக்கூடாது நான் ஆ நினைக்கிறேன். அப்ப அதெல்லாம் ஏதோ ஒன்று சேர்த்து சேர்த்து தானே வருது அதெல்லாம். ஓ! ஓ! அது நான் அன்றைக்கு இவர் அந்த அப்படி பெருசு வேண்டியாங்க வேணும்னா, நான் கேட்டேன் இந்த பெருசுல என்ன இருக்குது? அது ஏதோ வித்தியாசமா அவங்க ஊசி அடிச்சு இல்ல பழுக்க அதெல்லாம் வச்சதோ அது தெரியும். இயற்கையா வந்தது இல்ல. அப்படி அந்த அளவுக்கு வராது ஒரு அந்த நாளும். அளவுக்கு வராது. தேங்காய் மாதிரி வந்துட்டுது என்ன? செயற்கை ஏதோ பண்ணி ஆ. தான் அதெல்லாம் வருது. இப்ப எல்லாம் தான் பச்சை மிளகாய காட்டுகிறார்கள் அன்றைக்கு. பச்சை ஓ! பச்சையா ஓ! இருக்கும். அத கழுவி பார்த்தா பெயிண்ட் அப்படி போகுது அதுல ம், இருந்து. ம். ம். சரி. அப்ப நாங்கள் விஜயகௌரியின் கவிதையில நிறைய பேசிட்டோம். அவர் போரும் வதையும் போக்கிட இன்றி கந்தகை புகைக்குள் கருகிடும் நிலை. நிச்சயமாக இந்த போர் இவ்வளவு தூரத்துக்கு அது பரவுது, பறக்குது அந்த துகள்கள் எல்லாம். அது ஒரு துவம்சம் செய்து மனிதற்ற உயிர்களை எல்லாம் பறிக்கிற ஒரு சோதனையாகத்தான் இருக்கிறது. இதனால அழிவுதான் வருகின்றது என்பதை அழகாக சொல்லி இருக்கிறார். மாசுபடுத்துற செயல் அதை தொடுப்பவர் நாம் தானே. அதாவது மனிதன் தான் அதை அந்த மாசு ஏற்படக்கூடிய வாய்ப்பை உள்ளாக்குறான். இந்த விளைச்சல்ல கூட அறுவடையில கூட நாங்க பார்த்தோம்னா அழித்து வினையை வளர்த்து அனுதினம் அணுக்களுக்குள் புழுக்களாய் நுழைவோம் என்று போட்டிருக்கிறார். இந்த விளைச்சல்ல கூட இன்றைக்கு உரங்கள் அல்லது அதுக்கு போற பசலைகள் எல்லாவற்றிலுமே இன்றைக்கு செயற்கை சாமான்கள் தான் நிறைய கலந்திருக்கிறது. அதனாலும் அந்த இப்ப நான் இங்க வயல் பக்கம் நடக்க போய்க்கவானி அந்த அந்த அதாவது அந்த உரங்கள் மாதிரி அவைகள் தெளிப்பினம். அதாவது இயற்கை பசலை மாதிரி தான் தெளிக்கிற போல இருக்கு. சரியான மனமா இருக்கும். ம். ம். ஆனால் சைட்டுகள்ல பார்த்தீங்கள் என்றால் அந்த வெள்ளை வெள்ளை உரத்தின் துகள்கள் மாதிரி வெள்ளை வெள்ளை துகள்கள் ஒரு மஞ்சள் நிற துகள்கள் எல்லாம் ரோட்டோரம் படிந்திருக்கும். அப்ப சைட்ல நான் கிடக்கும். யோசிக்கிறேன், ம். ஓ அந்த சைட்டில் இருக்கு. நாங்கள் அப்படி நடந்து போய்க்க சுவாசங்கள் எல்லாம் முள்ளுக்கு இழுத்து நாங்கள் அப்படி ஓடிக்கொண்டு போனாலும் அது எங்களையும் பாதிக்கிற ஒன்றாகத்தான் இருக்கும். நிச்சயம். அதாவது அந்த விளைச்சலுக்கு கூட இன்றைக்கு இத்தனையான செயற்கைகளை பயன்படுத்தி ஒரு அழிவை ஏற்படுத்துகின்ற ஒன்றாகவே இருக்கின்றது. இதனால் தான் மனிதன் ஒரு வாழ்வியல் பயணத்தொடரில் இருந்தாலும் அந்த இடரென சூழ்ந்திடும் நோயின் தொடுப்பை நாங்கள் பார்த்தோம் என்றால் அது காற்றில கலந்துற ஒரு கிருமிகளால் தான் உள்நுழைந்து எங்களுக்கு உள்ளுக்குள் செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மனிதனுக்கு அதிகமான கிருமிகள் மூக்கினூடாகத்தான் நுழைகின்றன என்ற நிலைய விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கணும். வாயை விட மூக்கால தானே அதிகம் கிருமிகள் உள் நுழைகின்றன. அப்ப பாத்தீங்களா, அப்படி பார்க்க அந்த ஒவ்வொரு கிருமி தொடரிலும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கின்றது. அதனால்தான் இந்த மாசற்ற உலகம் இருக்கிறது. அதனால் நோயும் வருகிறது. ஆனால் அப்படி வேண்டாம், மாசற்ற உலகே வேண்டாம், நோயற்ற வாழ்வும் நொடிப்பொழுதும் எங்களுக்கு வந்தது என்றால் உண்மையிலேயே தூய்மையான ஒரு உலகத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவை அந்த மறுமலர்ச்சியும் நல்ல ஒரு வாழ்க்கை நிலையும் அடுத்த சந்ததிக்கு வேணும் என்று அவர் கட்டியம் கூறின அந்த கவிதை சிறப்பாக அமைந்தது. வாழ்த்துக்கள் விஜயகௌரி, நல்ல கருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நன்றி. நன்றி. தொடர்ந்து வசந்தா ஜெகதீசன் அவர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். ராணி சம்பந்தர் அவர்கள் இருக்கின்றார்கள். மற்றது யாரு சக்தி சத்ய ஸ்ரீனிசங்கர். சிவசங்கர். ஆமா.
வசந்தா ஏதீசன் மாசற்ற உலகே நோயற்ற வாழ்வு. நிலவளம் நீர்வளம் கடல் வளம் எங்கும் கணக்கற்று கலக்குது மாசுகள் படியுது. நிலவளம் நீர்வளம் கடல் வளம் எங்கும் கணக்கற்று கலக்குது மாசுகள் படியுது. உற்பத்தி துறைகள் உருவாக்க கழிவுகள் இயந்திர இயக்கத்தின் புகையாகும் மிகுதிகள். உற்பத்தி துறைகள் உருவாக்க கழிவுகள் இயந்திர இயக்கத்தின் புகையாகும் மிகுதிகள். தொழில்நுட்ப வளர்ச்சியின் துரிதத்தின் வேகங்கள். கடல் வளம் கலந்திடும் கணக்கற்ற குப்பைகள். தொழில்நுட்ப வளர்ச்சியின் துரிதங்களின் வேகங்கள் கடல் வளம் கலந்திடும் கணக்கற்ற குப்பைகள். நெகிழிகள் நிறைந்திட நீர்வளம் குன்றி தேக்கங்களாகி நுழம்பும் பெருகி நோய்களின் வரவு நோக்கற்ற வாழ்வு. நெகிழிகள் நிறைந்திட நீர்வளம் குன்றி தேக்கங்களாகி நுழம்புகள் பெருகி நோய்களின் வரவும் நோக்கற்ற வாழ்வு. நிலவளம் குன்றி மழவளம் இன்றி வறட்சியில் வறுமையில் வாடுமே உலகு. நிலவளம் குன்றி மழவளம் இன்றி வறட்சியில் வறுமையில் வாடுமே உலகு. உற்பத்தி வளத்தை ஊக்குவித்து மாற்று திட்டமாய் மருந்துகள் ஏற்றியே காய்கறி வருகுது கனிகளும் பெருகுது. உற்பத்தி வளத்தை ஊக்குவித்திட மாற்று திட்டமாய் மருந்துகள் ஏற்றியே காய்கறி வருகுது கனிகளும் பெருகுது. மாத்திரை உலகாய் மனிதத்தை மாற்றுது. மாத்திரை உலகாய் மனிதத்தை மாற்றுது. மாசற்ற உலகாய் மாற்றியே நோயற்று வாழ்வோம். மாசற்ற உலகாய் மாற்றியே நோயற்று வாழ்வோம் என்று வசந்தா ஏதீசன் அழகா சொல்லி இருக்கிறார். எனக்கு எப்படி என்ன அந்த உற்பத்தி வளத்தை ஊக்குவித்திட மாற்று திட்டமாய் மருந்துகள் ஏற்றியே காய்கறி வருகுது கனிகளும் பெருகுது என்ற மாதிரி அந்த அழகான அடுக்கு சொல்ல இருந்தது. உண்மையின்படி இதுதான் நடக்குது. வாழைப்பழத்தை பார்த்தீங்கன்னா அமர்த்தி பார்த்தீங்கன்னா கடினமா இருக்கு. இது என்னப்பா இதை வேண்டி கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க, இது நல்லது இல்லையாண்டா? எனக்கு தெரியுமே கடையில இதுதானே இருக்குண்டா சொல்ல நான் அதுக்கப்புறம் அது சரி. அதுக்கு பிறகு பியோ வாழைப்பழத்தை வேண்டுவோம்ன்ட்டு போய் பியோ வாழைப்பழத்தை வேண்டினோம். ஆனா அதிலும் சொல்லலா வாணி பியோன்னு சொல்லி இருக்கணும். ஆனா அதுவும் சொல்லலா காட்டா இருக்குது. இந்த விற்பனைக்கு இது 1.57 அது 1.90 இருக்கும். அதுதான் வித்தியாசம். 40 சென்ட் என்னென்றால் இப்ப 2 இது ஒன்று குயிக்கா வளர்றதுக்கு, மற்றது வெயிட்ட கூட்டி. இப்ப கியூக்கம்பர் எல்லாம் பெருசா வரும் அந்த கூட. அப்ப அந்த குறுக்கம் அவ்வளவு சைஸ்ல எல்லாம் இல்ல. உண்மையிலேயே ஒரு அளவுக்கு இருக்கும் இல்லையாண்டு இல்ல. அதுலயே அப்படியே விளங்குது என்ன அதெல்லாம். இப்ப சில இதுகள் வந்து அந்த வெயிட்டுக்கு இப்படி 2 விஷயத்திலையும் செய்கிறார்கள். அதெல்லாம் போடுறதுக்கு அத நாங்க வாங்கி சாப்பிட வேண்டியதா. என்ன செய்யற நாங்கள் எல்லாம் முன்ன வேண்டிய நிலைதான். அடுத்தவர் நல்ல அழகா சொல்லி இருக்கிறார். இந்த மாத்திரை உலகு மனிதத்தை எல்லாருமே மாத்திரைகள் உண்ண வேண்டிய நிலைக்கு என்று வந்து விட்டோம். இதனால் இந்த மாசற்ற உலகாய் மாற்ற வேணும். அதனாலதான் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதை அழகாகவே அவருடைய இறுதி வரிகள் நன்றாகவே அதை புடம்போட்டு காட்டுது. இப்பொழுது நாங்க பாக்குறோம் நிலவளம் நீர்வளம் கடல் எல்லாம் நிலவளமும் சரி மண் வளமும் சரி மாசுகள் இன்றைக்கு படுகிறத பாக்குறோம். தண்ணீரில பார்த்தோம் என்றால் ஒரு கால்வாயில பார்த்தோம்னா இவ்வளவு தூசிகள் வருகுது. ஒரு கடல்ல பார்த்தோம் என்றால் அருகில நின்று பார்க்க நிறைய தூசிகள் தான் வந்து படுகிறது. அந்த உற்பத்தியில உருவாக்கின கழிவெல்லாம் கடலுக்கு விடியணும். அப்படி கடலுக்கு விடையக்குள்ள வந்து அது கூட அந்த கடலை மாசாக்குற ஒரு தன்மை இருக்கிறது. அதே நேரம் இயந்திர இயக்கத்தின் புகைகள், அதாவது இயந்திரங்கள் இயக்கி எங்கட மெஷின்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கீங்க. அதுல மேல வார புகை கூட இந்த வானத்தை தான் வட்டமிடுது. ஆமா, ஒருக்கா வாணி எடுத்துக்கொண்டு ஓடியறட்டா வாணி கையில இல்ல பேசுங்க. நேரம் லண்டனில் 9 மணி மன்னிக்கணும் 11:59 இணைந்து கேட்டும் பார்த்து கொண்டு இருப்பது இன்றைய வியாழம் பொழில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கவிதை நேரம். பொது தலைப்பினூடாக கவிதைகள் எழுதிய எல்லோருக்குமே நன்றி. மாசற்ற உலகே நோயற்ற வாழ்வு கவி தலைப்பாக இருக்கின்றது. தொகுப்போடு நவலா ஸ்வனான் அவர்கள் வணக்கம். நன்றி வாணி. அப்படி பாக்க வந்து இந்த உற்பத்திகள்ல உருவாக்குற கழிவெல்லாம் தண்ணீருக்குள்ள போடுறதுனாலும் அதே நேரம் புகைகள், அந்த புகைகள் எல்லாம் வானத்தை நோக்கி வட்டமிடுவதனாலும்
இந்த தொழில்நுட்ப திறன்களின் வேகங்கள் அதிகரிக்கிறபடியா கடல், நீர், நிலம் அத்தனையுமே துரித கதியில மாசுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அழகாகவே அவருடைய கவிதையில சொல்லி இருக்கிறார். அடுத்தது நெகிழி. மிக முக்கியமாக இன்றைய நெகிழிகள் இப்ப குறைந்துடுது. கடைகள்ல எல்லாம் பிளாஸ்டிக் சாமான்கள் இப்ப அந்த சாமான்கள் இருக்குது, பிளாஸ்டிக் பேக் எல்லாம் குறைஞ்சிட்டுது வாணி. இங்க இல்ல, இங்க ஃபுல்லாவே கூடுதல் போலாம் தெரியுது. இருக்கு அங்க. ஓ, இங்க எல்லா கடைகள்லயும் இருக்குது. இங்க வந்து இப்ப நாங்கள் ஒரு நெகிழி பேக்க இருக்குது, அவசரமா ஏதாவது என்ன மரக்கறிகளுக்கு இப்ப தக்காளி போன்றவற்றை நாங்கள் கொண்டு வந்து அந்த அயன் கவன் மேசையில வைக்காம அப்படி பேக்குக்கு வச்சா நல்ல மண்டி அது அந்த அங்க உள்ள பேக்ல அது சின்ன அந்த இந்த கிளியர் பேக்ல இங்க வந்து எல்லா பேக்கும் இருக்குது. இப்ப முதல் கடைகள்ல வித்தார்கள். இப்ப ஒரு சில கடைகள் காசுக்குத்தான், ஆனால் அநேகமான கடைகள்ல ஃப்ரீயா கொடுக்குற அப்படின்னு சாணம் எல்லாம் அந்த பேக் கொண்டாந்து இதுகள். ஆனா இங்க வந்து மற்ற பேக் இருக்கு வாணி, அந்த பப்பிய பேக்கண்டு அந்த நாங்க மாட்டுத்தாள் பேக்கண்டு சொல்லுவோம், அந்த பேப்பர் பேக். அது ஈஸியா தான் உக்கி போகுது தானே, அது உக்கியும் போடும். மற்ற தண்ணி தன்மையான பொருளை அதுக்கு போடலாம். ஓ, மற்றது இப்ப நாங்கள் சீலை பேக் கொண்டே தான் சீலை பேக் இல்லாட்டி மற்ற பேக் தானே கொண்டு போறோம் நீங்க. ஓ ஓ ஓ, அப்படிதான் இளையவர்கள் சொன்னாரு, அங்க பாவிக்கிற இல்ல சொல்லி எல்லா பேக் நாங்கள் பாவிக்கிறேன். ஆனா இது இருக்குது, நான் பார்த்தேன்னா அது ஒன்று எடுத்தா எங்களுக்கு 5 சென்ஸுக்கு அவை அந்த பிளாஸ்டிக் பேக் எடுக்க முந்தி ஃப்ரீ. அது 5 சென்ஸ் போடலாம். அப்ப சனம் ஒரு தரம் எடுக்கிறீங்க. நாங்க வந்து கொண்டு போய் எங்களை கொண்டு போற பேக்குகளையே நாங்கள் போட்டு கொண்டு வருவோம். அப்படித்தான். அது நல்லதுதானே. இப்போ உண்மையிலேயே இந்த பேக்களையும் வச்சு அது எல்லாம், அதனால நீங்க ஒரு சின்ன ஒரு மழை என்றாலும் அப்படியே ரோட் புளக்கா இருக்கும் தண்ணி. ஏனென்றால் போறதுக்கு இடம் இல்லை, உள்ள குப்பையெல்லாம் இப்படி தூக்கி அதுதான் அடைக்குது. அது இந்தியாவிலும் அதுதானே, அந்த கால்வாய்கள் எல்லாம் எப்பவுமே குப்பை போட்டு அடைச்சிருக்கிறபடியாத்தான் வெள்ளம் பெருகுது, அங்க வடிக்க முடியாம இருக்குது. அந்த நிலையில தான் இந்த நெகிழி நிறைந்திட நீர்வளம், அந்த குன்றுவள குழிகள் எல்லாத்துக்கும் தண்ணி பெருகி அதுக்குள்ள நுழம்பு பெருகி அங்க ஒரு வருத்தம், அதாவது நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு வரும். இதனாலதான் நிலவளம் குன்றி மழவளமும் இன்றி வறட்சியும் கடுமையாக மாறுது என்பதை அழகாகவே அவருடைய கவிதையில சொல்லி இருக்கிறார். எனவே இந்த அளவும் வந்து குறைந்ததென்றால் உற்பத்தி கூடத்தான் வேணும். ஆனா அதை அந்த புகைகளை கையாளுற முறையில உள்நோக்கி செலுத்தி அதை கீழ் நோக்கி கொண்டு வந்த, எப்படி பார்த்தாலும் இன்றைக்கு மனித வலு அதிகமாக இருக்கிறது, வேகங்கள் அதிகமாக இருப்பதனால் எங்களுக்கு அந்த நோய் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறதா. வசந்தா ஜெகதீசன், நீங்கள் அதாவது அந்த மாசு இப்படி எல்லாம் படிந்தாலும் அதை மாற்றியே நாங்கள் நோயற்ற வாழ்வா வாழ வேணும் என்பதை அழகாக சொன்ன கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வாணி, அடுத்த கவிதை சக்தி ஸ்ரீனி சங்கர். சக்தி ஸ்ரீனி சங்கர். மாசற்ற உலகே நோயற்ற வாழ்வு. சுற்றும் இந்த பூமி சுத்தங்கட்டு போக பற்றும் இல்லா மாந்தர் படைகள் பொங்கி எழவே முற்றும் போரில் முழுதாய் மூச்சு திணறி போகும் கற்று போக அசுத்தம் அப்போதானே சுகமே. வானும் வளமும் குன்ற வகையை தேடும் வன்மம் மீனும் கடலில் நஞ்சாய் மிதக்கும் உயிராய் கிடக்கும் காணும் கழிவும் நிறைந்து காண்போம் அன்றோ ஒரு நாளும் நானும் நீயும் உணர்ந்தால் நலமாய் வாழ நடப்போம். சக்தி சுனிசங்கர். சுற்றும் இந்த பூமி சுத்தங்கட்டு போக பற்றும் இல்லா மாந்தர் படைகள் பொங்கி எழவே முற்றும் போரில் முழுதாய் மூச்சு திணறி போகும் அற்று போக அசுத்தம் அப்போதானே சுகமே. வானும் வளமும் குன்ற வகையை தேடும் வன்மம் மீனும் கடலில் நஞ்சாய் மிதக்கும் உயிராய் கிடக்கும் காணும் கழிவும் நிறைந்து காண்போம் அன்றோ நாளும் நானும் நீயும் உணர்ந்தால் நல்லமாய் வாழ நடப்போம். நிச்சயமாக, அதாவது நானும் நீயும் உணர்ந்தால் இந்த பூமியில நலமாக வாழ நாங்கள் நடக்கலாம். ஆனால் இன்றைய மனித வாழ்க்கை என்ற வேகம், அந்த சுழற்சி, உற்பத்தி, முன்னேற்றம் அதுகளை பார்க்கும்போது அது வந்து ஒரு படை போல எங்களுக்கு மாசு வருகிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆனாலும் இந்த சுத்தம் கெட்டு போகுது, மாந்தர் எல்லாம் பற்றில்லாமல் போகிறார்கள். அதே நேரம் இந்த சூழலின் போராலையும் கூட நாங்கள் திணறி போகிறோம், அங்கே அசுத்தம் வருகிறது, வானமும் வகையும் வன்மமாக இருக்கின்றது. அப்படி பார்க்க மீன் கூட கடலில் நஞ்சா இருக்கிறது, மிதக்கும்படி அங்க இறந்து இருக்கிற மீன்களையும் பார்க்கிறோம்.
காணும், அதாவது தண்ணி போற காணும் கழிவு நிறைந்திருக்கிறது. இப்படி பார்த்தால் அன்றோ ஒரு நாள் நானும் நீயும் உணர்ந்தால் இன்றும் நாங்கள் உணர்ந்தால் அதை நலமாய் நடப்போம் என்று சொன்னீங்களாம். நிச்சயம் எல்லோருமே நாங்கள் அந்த தூய்மையை பேணினோம் என்றால் நிச்சயம் எல்லோருக்குமே நல்ல ஒரு ஒளிமயமான வாழ்வு கிடைக்கும் என்பதை அழகாக நீங்கள் இந்த அதாவது இன்றைய நிலையில் நாங்கள் பார்த்த நிலைகளை அழகாக சொன்ன கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வாணி, இனி நாங்கள் இவற்றை போவோம். என்ன ராணி சம்பந்தர்? மாசற்ற உலகே நோயற்ற வாழ்வு என்று ராணி சம்பந்தர் தன்னுடைய கவிதையை தர வருகிறார். தேசம் முழுவதும் பழுதாக வேஷம் காட்டி முழுதாக கோஷம் போடும் நாசதாரி. வேஷம் முழுதும் பழுதாக வேஷம் காட்டி முழுதாக கோஷம் போடும் நாசதாரி. வல்லரசு எனும் பெயரிலே சொல்லரசாக பொல்லாத வான் தாக்கல் அரக்கதாரி. வல்லரசு எனும் பெயரில் கொல்லரசாக பொல்லாத வான் தாக்கலில் அரக்கதாரி. நாளும் பொழுதும் நில்லாது தொடரும் விமான குண்டில் படரும் நச்சு வாயு சிதறல்கள். நாளும் பொழுதும் நில்லாது தொடரும் விமான குண்டில் படரும் நச்சு வாயு சிதறல்கள். அணுகுண்டு தயாரிப்பு என குட்டி குட்டி தலையை உருட்டி கண்ட கண்ட இடங்களில் வெடிக்கும் குண்டு வீச்சுக்களில். அணுகுண்டு தயாரிப்பு என குட்டி குட்டி தலையை உருட்டி கண்ட கண்ட இடங்களில் வெடிக்கும் குண்டு வீச்சுக்களில். பிறக்கும் அங்கவீன குழந்தைகள் மரண ஓலங்களும் சாட்சியாகிடவே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் மாசற்ற உலகே நோயற்ற வாழ்வு ஆக்கிட தொடுத்திடுவோமே. பிறக்கும் அங்கவீன குழந்தைகள் மரண ஓலங்களும் சாட்சியாகிடவே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் மாசற்ற உலகே நோயற்ற வாழ்வு ஆக்கிட தொடுத்திடுவோமே. ராணி சம்பந்தர் மிக அழகாகவே அந்த கவிதையின் இறுதி வரிகள், அந்த பிறக்கும் குழந்தைகள் கூட ஓலங்கள் சாட்சியாக இன்றைக்கு இருக்கிறதுக்கு பார்க்க அங்கவீன குழந்தைகள் இதனால பிறக்கிறார்கள். காரணம் கதிர்வீச்சு, அதாவது குண்டுகள் வெடிக்கலாம், அல்லது நச்சு புகைகள் வெளி தோற்றத்தில் அதை சுவாசிக்கலாம், அல்லது கழிவுகள் எங்களுக்கு தெரியாமல் காற்று கலந்து வர கழிவுகள் மூக்குத்துவாரத்தின் ஊடாக போய் அது மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இன்றைக்கு அங்கவீன குழந்தைகள் நிறைய பிறக்கிறார்கள். காரணம் இங்கு மாசு அதிகமாக படிந்திருக்கிற ஒரு காரணம்தான். அதனால இந்த மாசற்ற உலகும் நோயற்ற வாழ்வும் எங்களுக்கு வேணும் என்பதை இறுதியாக அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். இந்த தேசம் முழுவதுமே ஒரு வேஷம்தான். எங்களுக்கு கோஷம் போட்டு அந்த நாசதாரிகள் எல்லாம் கோஷம் போட்டு சொல்லுகிறார்கள். வல்லரசு எனும் பேரினாலாம் அந்த அணுகுண்டுகளோ குண்டுகளோ அல்லது மிசைல்ஸோ இப்படி நிறைய வான் தாக்குதல்களில் பார்த்தோம்னா அது ஒரு அரக்க குணமாக தான் இருக்குது. அந்த அரக்க நிலைகளை பார்க்கின்றோம். அது இதனால நாளும் பொழுதும் நில்லாது தொடரும் விமான குண்டில், அதாவது உண்மையா நாங்க யோசிச்சு பார்க்கிறோம், ஈரான்ல இவ்வளோ குண்டுகள் அடிக்குதல் எப்படி அந்த மக்கள் இருக்கிறார்கள் என்று நினைச்சு பார்த்தோம்னா அதை சுவாசிக்கிறார்கள், அந்த காற்றில வாழுகிறார்கள், கந்தக புகைகள் காற்றில கலந்து கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்க அந்த நச்சு வாயு சிதறல்கள் எல்லாம் அந்த உடம்பு கூடாக செல்கிறது. ஒரு கர்ப்பிணி தாயா இருந்தால் ஒரு கதிர்வீச்சு உடனடியாகவே அதை பாதிக்கும். அந்த குழந்தைக்கு அங்கவீன குழந்தைகளாக பிறக்கக்கூடிய வாய்ப்பே இருக்கிறது. அணுகுண்டு தயாரிப்பு என குட்டி குட்டி தலையை உருட்டி கண்ட கண்ட இடங்களில் வெடிக்கும் குண்டு. மனிதன்தான் அணுகுண்டையும் கண்டுபிடிச்சான், அதே மனிதன்தான் அழிவுக்கும் அதை பயன்படுத்துகிறான். அதே மனிதன்தான் மனிதனையும் கொல்லுறான். அப்படி பார்க்க இவ்வளவு ஆத்திரமா இருக்குது அந்த குண்டுகள். இப்படி அவர் அழகாகவே அந்த அங்கவீன குழந்தைகள் அது எல்லாம் எப்படி பிறக்கின்றன, சூழல் மாசுபடையுது, ஆனபடியா நாங்கள் அந்த சூழலை மாசாக்காமல் நோயற்ற வாழ்வு வாழ்ந்திடவாவது இனியாவது நாங்கள் இந்த கவிதைக்கு பின்னாவது உணர்ந்து கொண்டோம்டா நல்லது. நாங்களாகவே சில மாசுகளை தவித்து கொள்ளலாம். என்ன தேவையற்ற நெகிழிகளை வெளியில எறியாம, தேவையற்ற பப்பியர்கள் அதாவது பேப்பர்களை எறியாம, அதை புகைகளை நாங்கள் இப்போ சிகரெட் புகைகளோ சிகரெட் இதுகளை நாங்கள் பாவிக்காம, மது போதைகளில் அடிமையாகாமல் அப்படியாவது இருந்தோம்னா தான் சூழலை நாங்கள் மாசுபடுத்தாமல் இருக்கலாம் என்பதை ஒவ்வொரு தனி மனிதனும் உணர்ந்தால் இந்த மாசற்ற உலகுதான் நோயற்ற வாழ்வாக இருக்கும் என்பதை அழகாக சொன்ன அவருடைய கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். ராணி சம்பந்தர் கவிதைகள் என்ன சக்தி சொன்ன சங்கடவர
அது வாய்ச்சிட்டேன் நான் வாணி. நீங்க தந்துட்டீங்க. ஓ ஓகே சரி. சொல்லிட்டேன் நான் இடையில ஓடி வந்து ஓ விட்டேன். ஓகே இடையில் சரி. நீங்க உங்களை காணையில நன்றி. மற்ற எல்லாத்தையும் தந்துட்டா தானே விஜயகௌரி. ஆ இன்றைய கவிதை நேரம் மிகச் சிறப்பாக நல்ல ஒரு தலைப்பினூடாக விழிப்பான ஒரு தலைப்பு. அதற்கு உங்கள் உணர்வுகளை கொடுத்த அத்தனை கவிஞரும் 4 4 8 8 11 பேர் எழுதியிருக்கிறார்கள். அந்த 11 கவிஞர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு முதற் பகுதியை விஜயகௌரி அழகாக தட்டி கொடுத்ததார். பிற்பகுதி நவுலா சிவநாதன் உங்களோட வாணிமோகனோட நாங்கள் விடைபெறப் போகிறோம். வாணி மிக தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நன்றியையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாணி. மிக்க நன்றி. வணக்கம். கேட்டவர்கள் ஒரு தட்டு கொடுப்பு தாங்கோ. மிகவும் சிறப்பாக கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டியிருந்தீர்கள். நகுலா, உங்களுக்கும் சிறப்பான நன்றி அக்கா. நன்றி, வாழ்த்துக்கள். மிகவும் சிறப்பான கவிதை தலைப்பு. வசந்தாவுக்கும் வாழ்த்துக்கள். அழகான கவிதை தலைப்பு. சமகாலத்துக்கு ஏற்றதாக எல்லோரும் நோயும் என்னுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவிதை எழுதியிருந்தார்கள். எல்லோருடைய கவிதைகளும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிகவும் சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வாணி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி அக்கா. நன்றி. செல்வியக்கா வணக்கம். என்ன செல்வியக்கா கொஞ்சம் அவருக்கு எல்லாம் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் எடுக்கட்டும். சரி, மிக்க நன்றி நவுலாக்கா. மிக்க நன்றி வாணி. தட்டி கொடுக்கும் நன்றி. ராவிஜகோரியர்களுக்கும் நன்றி கூறி வருகின்றது கவிதை நேரம். அத்துடன் இன்றைய வியாழம் பொழில் இடம்பெற்ற நேரலை நிகழ்வுகள். மீண்டும் நாளை சந்திப்போம். நாளை வளமையான நிகழ்ச்சியில் இடம்பெறும். பண்டிச நேரம் நிறைவடைந்ததும் சொல் விளையாட்டு சொல்தாடல் இருக்கின்றது. கேள்விக்கணிகள் இடம்பெற மாட்டது நாளைய பொழுது. அதனால் தான் இன்றைய பொழுது அது இடம்பெற்றிருந்தது. ஆகவே சொல் விளையாட்டுக்கு இப்பொழுது சொல்லலாம் சமைச்சு ரெடியாக்குங்கோ. நன்றி, வணக்கம்.